वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ எசன்ஸ் அஸ்ட்ராலஜி 2K நேர் அனைவருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது மாசி மாதம். மாசி மாதம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வழிபாடுகளுக்கு உகந்தமான மாதமா கருதப்படும். மாதத்துலதான் மங்கள வாழ்வை பெறுவதற்கு உகந்தமான மாதமாகவும் கருதப்படும். மேலும் இந்த மாதத்துலதான் புதிய கலைகளை கற்பது, மந்திர உபாசனைகளை பெறுவது, மேலும் புனித நீராடுற ஆன்மீக காரியங்களை சிறப்பா பண்றதுக்கு உகந்தமான மாதம் தான் மாசி மாதம். இந்த மாசி மாதத்துல 12 ராசிக்காரங்களுக்கும் கிரக நிலவுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன் இருக்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கும் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிக ராசிக்காரங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க. குறிப்பாக அந்த பெண்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்ச்சியில வெளி கொட்டாதனால உணர்ச்சி படுறது வரணும் பெரிய விஷயம் இல்லை. எல்லாருக்கும் உணர்ச்சி வசப்படுவாங்க. அந்த உணர்ச்சி வசப்பட்டு அதை அப்படியே தனக்குள்ளே அடக்கி கொள்வாங்க. அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தையும் உடல்ல இருக்கக்கூடிய அந்த உபாதைகளை ஏற்படுத்தும். நிறைய நோய் வர்றதுக்கு இதான் காரணம். நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அந்த உணர்ச்சி வசப்படுதலை சரி செய்து அதை உள்ள வெளியில யார்கிட்ட கொட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, இவங்க நோய் பிரச்சனை எல்லாம் நிமிஷத்துல போயிடும். இது எப்போதும் விருச்சிக ராசிக்காரர்கள் பண்ணலாம். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. அதாவது எதுக்காகனா தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலம், தன்னுடைய அதிகமான சொத்து சேர்க்கை, ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கான முயற்சிகள் இந்த காலத்தில் இருக்கும். நிறைய பேர் இந்த காலத்தில் என்னக்கா தான் இஷ்டப்பட்ட ஒரு அம்மன் கோயிலை போய் சந்திப்பாங்க. அம்மன் கோயிலை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் ஒரு அம்மன் கோயில் இருந்திருக்கும், அங்கே பூர்வீகமாக. அதே போல் நிறைய அம்மன் வழிபாடை இந்த காலகட்டத்தில் செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது உருவாகும். மேலும் என்னன்னாக்கா இந்த காலத்தில் கணவன் மனைவி உறவு ஒரு சுமூகமான ஒரு உறவுத்தன்மை என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குமான கண்டிப்பாக இருக்கும். அதே போல் என்னன்னாக்கா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் மாமியாரால் ஒரு அழுத்தத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். மாமியார் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாமியாரோட பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும். இல்லைன்னா அவங்களோட உடல் உபாதையினால உங்களை எங்கேயாவது போட்டு வருத்துவாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றதுக்காக உங்களை போட்டு அதிகமான வேலை அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. மேலும் எனக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து தோள்பட்டை இருக்கு இல்லையா, கழுத்துல தோள்பட்டையில இது ஏதாவது ஒரு மசில்ஸ் கிராம்பிங் பிடிக்கும், தசை பிடிப்பு இல்லை தசை இறுக்கம் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூக்கமின்மை தான் முக்கியமாக காரணமே இருக்கு. வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விருந்தினர்களுடைய வருகை என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும். நிறைய விஐபிலாம் வருவாங்க. அரசியல் பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு. இல்லை அரசியல்வாதிகளோடு சேர்ந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள். நிறைய பேர் இந்த காலத்தில் அரசியலில் சேருவாங்க. இல்லை அரசியலில் சேர்ந்த நபருடன் சேர்ந்து சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது, இல்லை அரசியல்வாதி தன் வீட்டுக்கு வர வச்சு அப்படி ஒரு கெத்த காமிக்கிறது, இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குமான கண்டிப்பாக இருக்கும். அதே போல் என்னன்னாக்கா நிறைய பேர் இந்த காலத்தில் மனம் விரும்பிய விஷயங்கள் என்பது நடக்கும். மனம் விரும்பி ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் வாங்கி ஆசைப்பட்ட எல்லா ஊருக்கும் போவாங்க. ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் நடக்குமான கண்டிப்பாக நடக்கும். அதன் மூலயமா இவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் என்பது இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். மேலும் இந்த காலத்தில் என்னன்னாக்கா தம்பிக்கிட்ட ஏதாவது ஒரு வேலையை மட்டும் கொடுத்துடாதீங்க. தம்பி தங்கை அந்த மாதிரி ஏதாவது உறவுக்கிட்ட ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. உங்கள் அவ்வளோதான். மனசில் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் வந்துடும். ஏன்னா அதை ஒரு பொருளை நம்பி கொடுத்தீங்கன்னா ஒன்று அவங்க தொலைச்சிருவாங்க, இல்லை உடைச்சிருவாங்க. ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக துளைத்தல் இல்லை உடைத்தல் ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் தம்பி தங்கை இந்த உறவுகிட்ட பொறுப்புகளை கொடுக்காதீங்கன்னு சொல்லுவோம். இந்த ஒரு மாதம் மட்டும், இந்த மாத கடைசியில் இது சரியாயிடுமானா கண்டிப்பாக சரியாயிடும். அதே போல் மனசில் பழைய விஷயங்கள் என்னைக்கோ நடந்த விஷயத்தை போட்டுட்டு யோசிச்சு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்திப்போம். அப்படி ஒரு விஷயமே நடக்க போகிறது இல்லை.
ஆனால் நடந்துட்டா என்ன பண்ணுறது, இவங்க இப்படி இருக்காங்களே, அவங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எதையாச்சும் ஒரு விஷயங்களை போட்டு, பழைய விஷயத்தை போட்டு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். வாலண்டரியா இவங்க ஏற்படுத்திப்பாங்க. அதான் என்ன சொல்றேன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி தான் தை மாசத்துக்குள்ளே வந்தாச்சு. போகி அன்னைக்கே அள்ளி போட்டு எரிச்சிருக்கணும். ஸோ அதனால என்னன்னாக்கா, அந்த பழைய விஷயங்களை தூக்கி வெளியே போடுங்க. வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். மேலும் நிறைய பேர் இந்த கால குழந்தைகளை பற்றிய ஒரு சிந்தனையினால ஒரு அழுத்தம், மன அழுத்தம் இருக்கும். குழந்தை சரியா படிக்க மாட்டேன்றான், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுற்றிட்டு கிடக்குறாங்க, மார்க் கம்மியாக வந்துருமா, இப்படி அப்படின்னு எதையாச்சும் ஒரு விஷயங்கள். ஏன்னா குறிப்பாக இந்த காலத்தில் விருச்சிக ராசி பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் நல்லா வாங்குவாங்க. மார்க் அவங்க இன்னும் நல்லா வாங்கணுன்றதுக்காக இவங்களா போய் ஏற்படுறதா மன அழுத்தம். குழந்தைகள் எல்லாமே நல்லா தான் மார்க் வாங்க, இவங்க இன்னும் அதிகமாக வாங்கணும், இன்னும் அவங்க வந்து ஸ்கூல் டாப் ஆகணும், விட்டா ஸ்கூல் சேர்மன் ஆகணும் கூட அப்படியே யோசிச்சு மன அழுத்தத்துக்குள்ள இவங்களா போகிறது தான். மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன, விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து தங்கத்தின் சேமிப்பு திட்டம், பணத்தை வந்து மறைமுகமாக சேமிக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது இருக்கு. நிறைய பேர் சீட்டு போடுறது, அதே போல் தங்க நகை கட்டுவாங்க, தங்க நகை வாங்கிறதுக்கு ஒரு ஃபண்டு போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. நிறைய பேர் இதில் ஏமாறவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னன்னாக்கா, சரியான நபரிடம் பணத்தை முதலீடு செய்யுங்க. நம்பிக்கைக்குரிய நபர். அதிக வட்டியை ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு போய் மொத்தமாக கொடுத்துட்டீங்கன்னா, அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். மேலும் நிறைய எங்கேயாவது இப்போ வெளியூர் எங்கேயாவது போறீங்கன்னா, உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் பக்காவாக வச்சுக்கணும். நீங்கள் டாக்குமெண்ட்டுன்ற பேரில் எங்கேயோ ஒன்று மறந்து வச்சுட்டு, இப்போ என்னதான் வெளிநாடு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பேக் எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க. ஆனால் முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் பாஸ்போர்ட் எடுக்க போயிடும், இல்லை அந்த விசா காப்பியை மறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த ட்ரெயினில் போகிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, ஆதார் கார்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை மறந்துட்டு போகிறது, இல்லை தொலைச்சிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த டிஜிட்டல் லாக்கு, இந்த டிஜிட்டல் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா மொபைலில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் உங்களுடைய இந்த டாக்குமெண்ட்டை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த போகும்போது எங்கேயாவது ஒரு பத்திரமா வச்சுக்குங்க. அதே போல் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா, இந்த ஃபோன் மூலயமாவே பிரச்சனை வரும். இவங்க பாட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன்ற பேரில் ஃபோனை கட் பண்ணிட்டேன்னு இவங்க பாட்டு யாராவது பொறுத்தர அப்படியே பேசிட்டு போயிடுவாங்க. பார்த்தா ஃபோன் ஆன்லேயே இருக்குது. அந்த நபரை அதை கேட்டு அதனால் ஒரு பிரச்சனை வரும். அப்போ இந்த காலகட்டத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். குறிப்பாக என்னன்னாக்கா, அந்த பொருளாதார நிலை சார்ந்த விஷயம், நீங்கள் அந்த ஆசைப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். அடுத்தவங்களை பற்றி பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். அடுத்தவங்க குடும்பத்தை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று பேசி அதுவே பெரிய பிரச்சனையாகும். பெரிய பூகம்பம் மாதிரி குடும்பத்தில் வெடிச்சிடும். ஸோ அதனால் ஃபோனில் பேசும்போது விருச்சிக ராசிக்காரர் ரொம்ப கவனமாக பேச வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இது. ஃபோனாலே பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் ஃபோனு கட் ஆகிடுச்சா இல்லை டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சான்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த மாசி மாத கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. இதுக்கு உங்களை குறை சொல்லி ஒன்றும் இல்லை. கிரகங்கள் உங்களை தூண்டுகிறது, நீங்கள் செயல்படுகிறீர்கள். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நல்லதை மட்டும் அனுபவிச்சுக்கலாம், கெட்டதை தவிர்த்து கொள்ள முடியும். இதைத்தான் நாம் வலியுறுத்துறது. ஸோ அதனால் உங்களோட டாக்குமெண்ட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. பேசும்போது கவனமாக பேசுங்க. நன்றி, வணக்கம். எஸ்எஸ் அஸ்ட்ராலஜி 2K சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி, வணக்கம்.